ஸோ நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆனோம்னா உங்களோட காம்பவுண்டிங் ரேட் வந்து உங்கள் இன்ஃப்ளேஷன் ரேட்டோட ஜாஸ்தி இருக்கும். காம்பவுண்டிங்னா என்ன முதல்ல சொல்லிடுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட யாரோ ஒரு மாம்பழம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாம்பழத்தை நீங்கள் அறுத்து சாப்பிட்டுட்டீங்க. அந்த கொட்டையை வீட்டுக்கு பின்னாடி நிறைய இடம் இருக்குன்னா நீங்கள் அங்கே நட்டு வைக்கிறீங்க. ஒரு 5 வருஷத்தில் திரும்பி மாங்காய் காய்ச்சி திரும்பி மாம்பழம் கொடுக்கும். பல மாம்பழங்கள் வரும். அதுலேருந்து சில மாம்பழங்களில் வர கொட்டைங்கள்லேருந்து நீங்கள் மாங்காய் நட்டுக்கிட்டே போனீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்தில் உங்கள் வீட்டு பின்னாடி 10 மாங்காய் மரம் நடும். பல ஆயிரம் மாங்காய்கள் வரும். இதெல்லாம் ஒரு கொட்டை மாங்காயிலேன்னு வந்தது தான். இதுதான் காம்பவுண்டிங்கோட சக்ஸஸ். ஸோ காம்பவுண்டிங்கிறது வந்து எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ தூரம். தங்கத்தோட ப்ராப்ளம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். தங்கம் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்காது. ஆனால் தங்கங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஹெட்ஜ். 1972 எங்கள் வீட்டில் ஒரு நகை வாங்கின பில்லு என்கிட்ட ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடியும் நகை வாங்கியிருக்காங்க. ஆனால் என்கிட்ட பில்லு கிடையாது. 27 ரூபா ஒரு கிராம் அந்த காலத்தில் பில்லுவில் இருக்குது. அன்றைக்கி வாங்கின 1 கிராம் இன்றைக்கி 1 கிராம் தான். ஆனால் இன்றைக்கி 1 கிராம் 4500 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. அப்படி ஏன்னா பேசிக்லி ரூபாவோட வேல்யூவோ இல்லை டாலரோட வேல்யூவோ குறைஞ்சிருக்கு. டாலரோட வேல்யூ ரொம்ப ஸ்லோ ரேட்டில் குறைஞ்சிருக்கு. ரூபாவோட வேல்யூ ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிருக்கு. பட் தாத்பரியம் எப்போதுமே வேல்யூ குறையும். அதனால தான் கோல்டு பர்ஃபெக்ட் ஹெட்ஜ். சூஸ் யுவர் காம்பவுண்டிங் வெஹிக்கிள். அப்படின்னா நான் சொன்னேன், சேவிங்ஸ் பேங்க்கில் வச்சா 3.5% தராங்க. சில ஸ்மால் சேவிங்ஸ் பேங்க்கில் 6-7% தராங்க. நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். பட் இதெல்லாம் நீங்கள் பேங்க்குக்கு கடன் கொடுத்து பெருசாக நீங்கள் சம்பாதிக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் காம்பவுண்டிங் கண்டுபிடிக்கணும். தங்கத்தை வாங்கிறது, ரியல் எஸ்டேட்டில் பணம் போடுறது, ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் வாங்குறது, பாண்டு வாங்குறது, இது எல்லாமே விதவிதமான காம்பவுண்டிங். நார்மலி மிடில் கிளாஸுக்கு மிடில் கிளாஸுக்கு 2 முக்கிய விஷயமா ஒன்று, அவங்களோட வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணணும். கரன்சியோட வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை இமீடியட்டாக அவங்களுக்கு லிக்விடிட்டி பண்ணால் அதுக்கு அகேன்ஸ்டாக அவங்களுக்கு பணம். ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது 2த்தையும் பண்ணணும். அதுதான் தங்கம். அதனால தான் நான் சொல்கிறேன், முதல்ல 400 கிராம் தங்கம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தங்க விலை ஏறிட்டுனால 100 கிராம் சொல்கிறேன். அதனால் 100 கிராம் தங்கம் ரொம்ப முக்கியம். ஆனால் நிச்சயமாக தங்கம் விலை ஸ்டெடியாக ஏறிட்டே இருக்கும். 27 ரூபாய்க்கு ஆரம்பித்த தங்கம் இன்றைக்கி 4500 ரூபா ஆகிடுச்சு. எப்போங்கிறது தான் கேள்வி. நிச்சயமாக தங்கம் 10,000 ரூபாய்க்கு போகும். ஒன்றுத்தில் நான் பெருசாக ஜெயிச்சிட்டேன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அதுதான் கரெக்டுன்னு நான் நினச்சேன்னா என்ன மாதிரி முட்டாள் கிடையாது. இதில் எப்படின்னா என் கழுத்தில் 100 கிலோ கல்லை கட்டிக்கிட்டு தண்ணியில் குடிக்கிற மாதிரி தான். அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த அசெட் கிளாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதை தான்